வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி, அதே நேரத்தில் ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ரெசிபியும். ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சாப் பண்ணது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சாப் பண்ணது, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் உங்கள் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி மேஷ் ஆகி ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக பக்கோடா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஸ்பைசஸ் இதோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. ஸோ கொஞ்சமாக ஒரு போர்ஷன் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கு எந்த ஷேப்பும் தேவை கிடையாது, சும்மா அப்படியே எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு பக்கோடாவாக உள்ளே சேர்த்துருங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகேன் ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஆயில் பபுள்ஸ்லாம் நல்லா செட்டில் ஆகியாச்சு. நம்மளோட பக்கோடாவும் சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், கிறிஸ்பி, ஈஸி அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த வாழைப்பூ பக்கோடா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.